வரலி தோட்டத்திலே உன்னை நினைச்சேன். மாத்தி மாத்தி குத்தி நீங்க சாப்பிட்டு பச்சையில என்னோட வர கொஞ்சம் பூஜை அப்புறம் ஆம்புலன்ஸ் தான் உடனே இருந்தே கொள்ளு மாமியாச்சு உண்மைதான். உடனே வச்சுக்கிறேன் என்ன பண்ணா அது மட்டும் கிடையாது. என்ன தப்பு எடுத்துக்கோ. அது மட்டும் கிடையாது. நீண்ட நாட்களாக கொள்ளையடிக்கும் பொருள் முதல் பங்கு யாருக்கு? தலைவராகிய உங்களுக்கு. தலைவர் எனக்கு. இரண்டாவது பங்கு வலதுகரமா இருக்கிற எனக்கு. என் கூடவே இருக்கிறேன். ஆமாங்க. எல்லாத்தையும் கூட இருக்கிறேன். ஆமாங்க. டேய் இரண்டாவது பங்கு எனக்கு. உனக்கு. ஆமாங்க. மூணாவது இடதுகரமா இருக்கிறானே நம்ம ஹால் காட்டி இவனுக்கு தான் தெரியும் எந்த ஊர்ல என்னென்ன பொருள் எங்கெங்க இருக்குதுன்னு. எங்க இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்மள கூடவே சொல்லிட்டு வந்துடுறான். ஆமா மத்தவரை நம்மளே மாட்ட விட்டுறான் தலைவா. நம்ம கூட வச்சுங்கிறத அவனை போட்டு தள்ளிட்டான்னு தெரியல. ஒய்ஸ் அது போல சொல்லாது இது போல அதை தவறு செய்ய மாட்டேன். சரி சரி போகட்டும். மூன்றாவது பங்கு எனக்கு. நாலாவது பங்கு நம்ம குலதெய்வமா இருக்கிற அன்னை மாகாளிக்கு ஒரு பங்கு. அன்னை மாகாளிக்கு. ஆமாங்க. ஏன்னா நல்லதுக்கும் தெய்வம் துணை இருக்குது, கெட்டதுக்கும் தெய்வம் துணை இருக்குது. அந்த தெய்வம் துணை இல்லைன்னா எந்த ஒரு காரியமும் நடக்காது. நம்ம போற இடத்த மாட்டிக்குவோம். ஆமாங்க. அதனால நாலாவது பங்கு அந்த குல தெய்வமா இருக்கிற அன்னை மாகாளிக்கு ஒரு பங்கு. அன்னை மாகாளிக்கு. ஆமாங்க. டேய் தலைவா பேசுவதற்கு நேரம் கிடையாது. போகும் வழியிலே மீதி கதைகளை சொல்லி கொண்டு வருகிறேன். ஆகட்டுங்க. ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டுல இறங்கி கொள்ளடிக்கலான்னு இறங்கணும் தலைவர்.